ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு சங்கீதம் 104 நாம் பார்க்கும்போது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராகத்தான் இருந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் மிகவும் நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அதோடு கூட மட்டுமல்லாம அவருடைய கிருபை என்னைக்குமே இருக்குது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய கிருபை இருக்கிறது. அந்த கிருபை பெற்றவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆகவே சந்தோஷமா தைரியமா இருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என் மேல என்றென்றைக்கும் இருக்கிறது, நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், எதை குறித்தும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி நாம் இருக்கலாம். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தலைமுறையாக என்றென்றைக்கும் இருக்கிறது. அந்த கிருபை எங்கள் மேலும் சரி, எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கிறது சுவாமி. நாங்கள் செய்கிற பணியில் இருக்கிறது, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருக்கிறது சுவாமி. அது எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த கிருபையை நாங்கள் பிடித்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பிரவேசிக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பிரயாணப்படுகிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.